உங்க குழந்தைக்கு காமனா வர இன்ஃபெக்ஷன்? காமனா வரும்போது எப்படியும் ரெண்டு குழந்தைங்க 3 குழந்தைங்க சேர்ந்து விளையாடும் போது கண்டிப்பா நம்ம காமனா எல்லா குழந்தைங்களுக்கு இருக்கிறது ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் தான். அதாவது சுவாச குழாய்களை அஃபெக்ட் பண்ற இன்ஃபெக்ஷன்ஸ் தான் காமன். குழந்தைங்களுக்கு காமனா எடுத்துக்கிட்டோம்னா பேசிக்கா வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ். அது எதனால வரலாம்? காமனா வந்து நம்ம கிருமிகள்னாலதான் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து மோஸ்டா வருது. அது கிருமிகள் நிறைய வகையான கிருமிகள் இருக்கு, அதுதான் காமன். பட் குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் நிறைய அடிக்கடி வருது. நிறைய வைரஸஸ் இருக்கு. அடினோ வைரஸ், இப்ப காமனா ஃப்ளூ நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. ஃப்ளூ நீங்க கேள்விப்படாம இருக்கவே மாட்டீங்க. ஃப்ளூங்கிறது தான் சீசனலா குழந்தைங்களுக்கு ரொம்ப வர இன்ஃபெக்ஷன். ஃப்ளூ ரொம்ப, கொரோனா அதெல்லாம் வேற, இப்ப சமீபத்துல வர்றதுல காமனா வர இன்ஃபெக்ஷன்ஸ் ரைனோ வைரஸ். நம்ம அந்த வைரஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ளூ வேக்சின் குழந்தைங்களுக்கு போட்டிருந்தா அந்த வைரஸ் பரவாது. கண்டிப்பா போட்டிருந்தா பரவறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அடுத்த விஷயம், வந்தாலுமே வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸும் வந்து ரொம்ப சிவியரா இருக்காது. இவ்வளவு ரொம்ப நிமோனியா அளவுக்கோ ஒரு ரெஸ்பிரேட்டரி ரொம்ப மூச்சு வாங்குற அளவுக்கு போகாம நார்மலா ஒரு சளி மாதிரி வந்துட்டு அதுவே பாதிப்பு அதிகமா இருக்காது. அதே நம்ம வேக்சின் போடாம இருந்தோம்னா கண்டிப்பா பாதிப்பு அதிகமா இருக்கும். இப்ப 10 குழந்தைங்க விளையாண்டு இருக்காங்க. சில பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த வேக்சினே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தாட் போயிட்டு இருக்குங்க மேம். அப்போ நீங்க அது கண்டிப்பா எல்லா குழந்தைங்களும் அந்த வேக்சின் போட்டிருக்கணுமா? ஏன்னா அது நிறைய பேரண்ட்ஸ் அதை பத்தி பேசுறாங்க. கண்டிப்பா போட்டிருக்கணும். சில பேர் வந்து வேக்சின்ஸ் எல்லாம் மெத்துன்னு நினைக்கிறாங்க, பட் கண்டிப்பா கிடையாது. வேக்சின்ஸ்க்கு அதனோட எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கு, 100% இருக்கு. சில வேக்சின்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் பாத்தீங்கன்னா 100%, சில வேக்சின்ஸ்க்கு 80%. அது டிபெண்ட்ஸ், அந்த வேக்சினை பொறுத்து நம்ம கொடுப்போம். பட் அது வேக்சின்ஸ் கூட ப்ரொடெக்ஷன் வந்து கண்டிப்பா இருக்கு. அதனால வேக்சினேஷன் கம்பல்சரி. என்னென்ன வேக்சின்ஸ் வந்து அவைலபிள் ஆகிருக்கோ நம்ம போட்டுக்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே ஒரு ப்ரொடெக்ஷன் தான் சொல்லுவாங்க. அது வந்து எல்லாரும் கண்டிப்பா நம்பணும். பட் நிறைய பேர் அதை நம்புறது இல்ல, அதுக்கு அவேர்னஸ் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவேர்னஸ் எடுத்துக்கிட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன வேக்சின்ஸ் குழந்தைங்களுக்கு சேஃபா கொடுக்க முடியுமோ கண்டிப்பா கொடுப்போம். நன்றி.